அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கணித்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அன்புக்குரியவர்களே, எம்டிஎம் நடத்தும் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்றும் சில கேள்விகளை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதில் முதலாவது கேள்வியாக புத்தளத்திலிருந்து சகோதரர் அக்ரம் அவர்கள் இந்த கேள்வியை, இந்த வினாவை முன்வைத்திருக்கின்றார்கள். ஒரு ஜனாசாவிற்கு 2 ஜனாசா தொழுகை நடத்தலாமா என்ற அடிப்படையில் புத்தளத்திலிருந்து சகோதரர் அக்ரம் அவர்கள் இந்த கேள்வியை முன்வச்சிக்கிறாங்க. அதாவது, ஒரு ஜனாசாவுக்கு ஜனாசா தொலை வச்சிட்டாங்க, மீண்டும் அதே ஜனாசாவிற்கு இன்னொரு முறை ஜனாசா தொழுகை நடத்தலாமா, நடத்தக்கூடாதா என்ற அடிப்படையில் தான் சகோதரர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவருக்கு அருள் பாலிப்பானாக. பொதுவாக இதை நாங்கள் 2-3 அமைப்புகளில் இதை கவனிக்கலாம். பொதுவாக ஜனாசா தொழுகையை பொறுத்தவரை எந்த அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்களோ அந்த வழியை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மார்க்கத்துடைய வழிகாட்டல். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஜனாசா வருதுன்னு சொன்னால் எல்லோரும் கலந்து கொள்வார்கள், அதற்கு தொழுவிப்பார்கள், அடக்கி விடுவார்கள். ஓரிரு சந்தர்ப்பங்களில் 2 முறை ஜனாசா தொழுகை நடந்த சம்பவங்களை நாங்கள் வரலாறுகளில் பார்க்கலாம். அதாவது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் 2 விதமான அறிவிப்பு வருது. ஒரு பள்ளியில் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், கருப்பு நிற ஒரு ஆண் அல்லது கருப்பு நிற ஒரு பெண் என்ன செய்கின்றார்கள், வேலை செய்கின்றார்கள். அது ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வேலை செய்கின்றார். அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று அவங்களுக்கு மௌத்து ஏற்பட்டுருச்சு, மௌத்தா போயிடுறாங்க. மௌத்தா போன உடனே சஹாபாக்கள் என்ன செஞ்சிடறாங்க, தொழுவிச்சு அடைக்கிறாங்க. இந்த தகவல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்குறாங்க, எங்கே அந்த பள்ளியை துப்புரவு செய்யக்கூடியவரை காணோம் என்று கேட்கும் பொழுது செய்தியை சொல்கிறாங்க. அதாவது, அவங்க மௌத்தா போயிட்டாங்க, நாங்கள் அடக்கிட்டோம் அப்படின்னு. அப்போ தான் நபியவங்க சொல்கிறாங்க, துல்லுனி அலா கபரிஹி அவ் கால கபரிஹா, அவருடைய கபரையில் அவருடைய கபரை எனக்கு அறிவிங்கள், காட்டுங்கள். ஃபதா கபரஹா, அந்த கபருக்கிட்ட என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. ஃபஸல்லா அலைஹி, அந்த இடத்துல அந்த ஜனாசா தொழுகையை தொழுதார்கள் என்ற செய்தி புகாரியில் 458வது ஹதீஸ் இலக்கமாகவும் 1337வது ஹதீஸ் இலக்கத்திலும் இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இந்த தகவல் நாங்கள் பார்க்குற நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனாசாவிற்கு 2 முறை தொழுவிக்கலாம் என்பதை பார்க்கும் பொழுது, ஒருத்தர் என்ன செய்கிறாரு, தூர இடத்துலேருந்து வாரார், ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதற்காக வாரார். அதுக்கிடையில் ஜனாசா என்ன செய்கிறாங்க, அடக்கிட்டாங்க. இவருக்கு அந்த நேரத்துக்குள்ளே சேர்ந்து கொள்ள முடியலை. இப்போ இவர் என்ன செய்யலாம்டால், இப்போ ஏற்கனவே ஜனாசாவுக்கு தொழுவிக்கப்பட்டாச்சு, இப்போ இவர் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ ஜனாசா அடக்கப்பட்டுருச்சு, அந்த அடக்கப்பட்ட இடத்துல என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், விளையும் கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னும் சில இடங்கள் நாங்கள் பார்க்கலாம். ஒரு மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னால் 2 விதமான கருத்து வரும். ஒரு சாரார் சொல்லுவாங்க, இவர் ஊரோடு இருந்தவர், ஊர் பள்ளியில் தொழுவிச்சுட்டு தான் நாங்கள் மையவாடிக்கு எடுத்து செல்லணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா, சரி அப்போ நாங்கள் பள்ளியில் தொழுவிச்சுட்டு என்ன செய்வோம், அடக்குவதற்காக வேண்டி மையவாடிக்கு எடுத்து செல்வோம் என்று முடிவு செய்வாங்க. அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் அதிகமாக ஒரு சாரார் என்ன செய்வாங்கன்னா, மையவாடிக்கு தான் வருவாங்க, ஜனாசா மையவாடிக்கு தான் வரும், அங்கே நம்ம தொழுது கொள்ளலாம், அங்கே அந்த ஜனாசாவுடைய தொழுகையில் கலந்து கொள்வோம் என்ற அடிப்படையில் வருவாங்க. பார்த்தா அங்கே தொழுவிச்சுட்டு வந்துடுவாங்க. இப்போ என்ன செய்யலாம், விரும்பினால் அவங்க அந்த ஜனாசா வச்சு தொழாதவர்கள் தொழுது கொள்ளலாம். இந்த ஹதீஸின் அடிப்படையில் அந்த ஜனாசா நேரடியாக இருக்க வேண்டும். காயிப் ஜனாசா, மறைவான ஜனாசாவாக இல்லாமல் நேரடியாக ஒன்று ஜனாசா வச்சு தொழுவது அல்லது அடக்கியதற்கு பிறகு அந்த இடத்துல வச்சு என்ன செய்து தொழுது கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். அவனுடைய ஜனாசா ஒரே நேரத்தில் தொழுவிக்கப்படலை. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசா நபியவங்களுடைய வீட்டில் தான் இருக்குது. ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் தான் என்ன செய்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே போய் தொழுதுட்டு வரக்கூடிய அமைப்பை பார்க்குறோம். அப்போ பல தடவை என்ன செய்யப்படுது,
சஹாபாக்கள் மாறி மாறி போய் தொழுதுட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எனவே சுருக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. ஜனாசா ஒன்று நேரடியாக இருக்க வேண்டும் அல்லது அடக்கப்பட்ட அந்த இடத்தில் இருந்தால் தொழாதவர் என்ன செய்யலாம், அந்த இடத்தில் தொழுது கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் மிக அறிந்தவன்.